முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதுத்தமிழில் அப்துல் ரஹ்மான் இயற்றிய பாருக்குள்ளே நல்ல நாடு என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னா சுட்டு விரல் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். இவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற புதுக்கவிஞருள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். 20ஆம் நூற்றாண்டில் சிறப்பாக இருந்த புதுக்கவிஞர்களில் இவரும் ஒருத்தர். 1937 மதுரையில் பிறந்தார். மதுரை தியாகராசர் கல்லூரியில் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது முனைவர் பட்ட ஆய்வேடு என்னன்னு பார்த்தோம்னா புதுக்கவிதையின் குறியீடு என்ற தலைப்பில் PhD முனைவர் பட்டம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நூல் அதிகமாகலாம் ஒன்றும் எழுதலை, குறைவாக தான் எழுதினார். ஆனாலும் குறைவாக எழுதப்பட்டாலும் நிறைய பேசப்பட்டவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். இவரது நூல்கள் பால்வீதி, நேயர் விருப்பம், சுட்டு விரல் போன்றவை மிக குறைவாக எழுதி நிறைய பேசப்பட்டது. ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பு 1999 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவரது கவிதை சிறப்பின் காரணமாக கவிக்கோ என்று அழைக்கப்பட்டார். வானொலி, தொலைக்காட்சி, மேடை என நூற்றுக்கணக்கான கவியரங்குகளில் சாதனை புரிந்தவர். தமிழன்னை விருது, அக்ஷரா விருது, பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது, 1 லட்சம் ரூபாய் கொண்ட முரசொலி அறக்கட்டளை விருது உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார். யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். இப்போ சுட்டு விரல் என்ற தலைப்பிலிருந்து பாருக்குள்ளே நல்ல நாடு என்கிற தலைப்பில் கவிதையை பார்க்க போகிறோம். இது எதை பற்றிது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு அரசாங்கத்திற்கும் சராசரி மனிதர்களுக்குள்ளும் நடக்கக்கூடிய பிரச்சனை. இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எப்படிலாம் சமாளிக்கிறாங்க, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துயரப்படுறாங்கன்ற விஷயத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய கவிதை மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருக்குள்ளே நல்ல நாடு அது சொல்லுவாங்க. பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு. அந்த நாடில் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாரு. அவர்களை சிறையில் சந்தித்தேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு ஜெயிலுக்கு போனேன். போயிட்டு அவங்ககிட்ட நான் நேர்காணல் நடத்துகிறேன். நேர்காணல் நடத்தும் போது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் சொல்கிறாங்க. எப்படிலாம் அனுபவம் நடந்திருக்குன்றதை பாருங்கள். என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கின்ற கைதிகள் எல்லாமே நீங்களாம் என்ன குற்றம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவராக கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ஒவ்வொருவராக சொன்னார்கள். சரியா, ஒவ்வொருத்தனாக சொல்லிட்டு போகிறான், நான் இந்தந்த பிரச்சனை தான் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அது நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். எங்கள் வீட்டில் திருடி கொண்டு ஒருவன் ஓடினான். திருடன் திருடன் என்று கத்தினேன். அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள் அப்படி சொல்கிறாரு ஒரு கைதி. என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டான். அவனை நான் என்ன பண்ணுறேன், திருடன் நான் கத்தினேன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, திருடனை பிடிக்கிறத விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அமைதிக்கு பங்கம் விளைவிச்சதாக என்ன பண்ணிட்டாங்க, என்னை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் சொல்கிறாரு. இன்னொரு கைதி என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்கள். என் வருமானத்தை கேட்டார்கள். நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன். வருமானத்தை மறைத்ததாக வழக்கு போட்டு விட்டார்கள். உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. நான் வேலையில்லா பட்டதாரி, எனக்கு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பொய்யான வழக்குகளை, நீ சம்பளத்தை மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என் மீது வருமானத்தை மறைத்ததற்காக வழக்கு போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னொரு கைதி நகைச்சுவையாக சொல்கிறாங்க. 3வது, நான் கரிமூட்டை தூக்கும் கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டு கரிப்பட்டு கருப்பாகிவிட்டது. கருப்பு பணத்தை வைத்திருந்ததாக கைது செய்து விட்டார்கள். நான் செய்கிற தொழிலே கரிமூட்டை தூக்குறது தான், கையெல்லாம் கருப்பு. அதை காசாக வாங்கும்போது அது என்ன பண்ணுச்சு, கருப்பாயிடுச்சு நோட்டு. அதனால் கருப்பு பணம் வச்சுருக்கிறதாக என்ன பண்ணிட்டாங்க, என்ன கைது செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கைதி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. இன்னொருத்தர் பாருங்கள். என் வயலுக்கு வரப்பெடுத்து கொண்டிருந்தேன். பிரிவினைவாதி என்று பிரித்து கொண்டு வந்து விட்டார்கள். நம்ம வயலில் இருந்துச்சுன்னா வரப்பு கட்டுறதுன்றது அது இயல்பான விஷயம். அதை நான் செஞ்சதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிரிவினைவாதின்னு சொல்லிட்டு என்னை கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. யார் அப்படின்னா இந்த அரசாங்கம் கைது பண்ணி கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கைதி சொல்கிறாரு. அடுத்தது, அதிகாரி லஞ்சம் வாங்கினான், தடுத்தேன். அரசு பணியாளரை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்ததாக தண்டித்து விட்டார்கள்.
ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறதுக்காக லஞ்சம் வாங்குறாரு. அதை இவர் போய் தடுக்கிறாரு. தடுத்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, அவர் அரசு அதிகாரினாவே லஞ்சம் வாங்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸா அப்படின்னா இல்லை, அதை தடுத்தது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே கேஸ் போட்டுறாங்க. அரசு அதிகாரி தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்ததற்காக அவர் என்ன பண்ணுறாங்க, கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், அலிபாபாவும் 40 திருடர்களும் படச்சுவரொட்டியை ஒட்டி கொண்டிருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்ததாக அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று ஒரு படம், எம்ஜிஆர் படம் இருந்தது. அந்த படத்துடைய சுவரொட்டியை நான் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்தேன். அது யாரை குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரசியல்வாதிகளை குறிப்பதாக நினைத்து கொண்டு என்ன பண்ணாங்க, அவரை கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கைதி தன்னுடைய ஜெயில் அனுபவத்தை சொல்கிறாரு. இப்படி தான் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொருத்தர் பாருங்கள், வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன், அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அடைத்து போட்டு விட்டார்கள். வறுமை கோடுன்றதை பசி பட்டினி இல்லாமல் மக்கள் வாழணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், அந்த வறுமை கோடெல்லாம் அழிச்சிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண நல்ல உணவு கொடுக்கலான்னு தான் நான் பேசினேன். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அரசாங்க சொத்து, இது வறுமை என்பதெல்லாம் அரசாங்க சொத்து, அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தா, ஊழல் பேர் வழிகள் நாடு கடத்த வேண்டும் என்று எழுதினேன், கடத்தல்காரன் என்று கைது செய்து விட்டார்கள். ஊழல் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் நாடு கடத்திடணும், அவங்களாம் இங்கே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு நான் பேசினேன். என்னென்ன பண்ணிட்டாங்க, கடத்தல்காரன்னு சொல்லிட்டு என்ன கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் நான் பத்திரிகை ஆசிரியன், தலையங்கத்தில் உண்மையை எழுதினேன், நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைத்ததாக கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிகையாளர், தலையங்கம் என்பது ஒரு உண்மையின் வெளிப்பாடு, சரியா? இந்த செய்தித்தாள்கள்லாம் ஒரு 3வது பக்கம் 4வது பக்கம் தலையங்கம்னு ஒன்று எழுதுவாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா உண்மையே சொல்லக்கூடியது, சரி? அதை ஒரு கட்டுரை மாதிரி எழுதி வெளியிடுவாங்க. அது யாரை பற்றினாலும் எழுதலாம். தலையங்கம் என்பது யாரை பற்றினாலும் எதை பற்றினாலும் எழுதலாம். அதில் என்ன பண்ணுறாங்க, உண்மையே எழுதினேன், நான் ஏதோ ஒரு உண்மையை எழுதினேன், நாட்டின் உறுதித்தன்மையை, ஸ்திரத்தன்மை அப்படின்னா உறுதித்தன்மையை குலைத்ததாக கொண்டு வந்து விட்டார்கள். நாட்டில் இருக்கின்ற அமைதித்தன்மையை குலைத்ததுக்காக என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கைதி சொல்கிறாரு. இன்னொருத்தர் சுதந்திர தின விழாவில் ஜனகணமன பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படுத்து கொண்டிருந்தேன், எழுந்து நிற்க முடியவில்லை, தேசிய கீதத்தை அவமதித்ததாக சிறையில் அடைத்து விட்டார்கள். என்னால் நிற்கவே முடியல, ஆனால் தேசிய கீதம் பாடும்போது நான் எழுந்து நிற்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்னை கைது செய்து கொண்டு வந்துட்டாங்க. நான் தேசிய கீதத்தை இழிவுபடுத்தியதாக என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கைதி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அக்கிரமத்தை எதிர்த்து ஆயுதம் ஏந்த சொன்னான் கண்ணன் என்று யாரோ காலாட்பேச்சத்தின் சேபத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என் பெயர் கண்ணன், பயங்கரவாதி என்று என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். ஏதோ ஒரு கண்ணன் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, அக்கிரம செயல்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்துவான்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கண்ணன் சொன்னான். ஆனால் என்னுடைய பெயர் கண்ணன்ன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, என்னை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. நான் வெளியே வந்தேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது. நான் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வெளியே வரேன். வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது தன்னுடைய அனுபவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக சொல்வது போல தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்தி உள்ளார். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். சரியா? மீதி இருப்பதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.